கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இதில் தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் தனது அறிமுக போட்டியாக இப்போட்டி அமைந்தது. இருப்பினும் பதற்றம் ஏதும் இல்லாமல் சிறப்பாக விளையாடி அரை சதத்தை கடந்தார். இதன் மூலம் சாதனை ஒன்றை அவர் படைத்துள்ளார். முதலில் டாஸை வென்ற சவுத் ஆப்பிரிக்கா அணி சேசிங் செய்ய கடினம் என்று நினைத்து பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஆனால் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்பது போல் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 27.3 ஓவர்களுக்கு 116 ரன்கள் மட்டுமே எடுத்து சுருண்டு போனது சவுத் ஆப்பிரிக்கா அணி. இதில் ஹர்ஷ்தீப் சிங் 5 விக்கெட் மற்றும் ஆவேஷ் கான் 4 விக்கெட் என முக்கிய பங்களிப்பாளர்களாக திகழ்ந்தனர். அதன் பிறகு பேட்டிங்கிற்கு களமிறங்கிய இந்திய அணி தொடக்க வீரராக சாய் சுதர்ஷன் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் களமிறங்கினார்கள். ருத்ராஜ் கெய்க்வாட் 5 ரன்களுக்கு அவுட் ஆகி வெளியேற பின்னர் ஷ்ரேயஸ் ஐயர் சாய் சுதர்ஷன் கூட்டணி களத்தில் இருந்தது. சாய் சுதர்ஷன் 43 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்திருந்தார். இதில் 9 4கள் அடங்கும். ஷ்ரேயஸ் ஐயர் 45 பந்துகளில் 52 ரன்கள் எடுத்திருந்தார். இறுதியில் 16.4 ஓவர்களில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அசத்தியது. இதில் இந்திய அணிக்காக 253வது வீரராகவும் இந்திய அணிக்காக விளையாடும் 25வது தமிழ்நாட்டு வீரராகவும் சாய் சுதர்ஷன் களமிறங்கி அரை சதத்தை எடுத்ததன் மூலமாக தனது அறிமுக போட்டியிலேயே அரை சதம் அடித்த முதல் தமிழ்நாட்டு வீரர் என்ற சாதனையும் அவர் படைத்துள்ளார். இவ்வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது.